அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்துல முதல் 10 நாட்கள் என்ற பகுதிக்குள்ள நம்ம இருக்கிறோம். இந்த காலத்துல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இபாதத் என்னவென்று சொன்னால் அரஃபா நாள்ல நோன்பு பிடிப்பது. இது ஏற்கனவே உங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கும். 2 வருடங்களுடைய பாவம், கடந்த வருடம் அடுத்து வர இருக்கக்கூடிய வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டுறாங்க. இதுல என்ன விஷயம்னு கேட்டா, இதுல ஒரு தகவலை கொஞ்சம் ஆழமாக நினைவுபடுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த அரஃபா நோன்பை எப்ப பிடிக்கிறது, இது ஒரு சர்ச்சையாகவே தொடர்ச்சியாக சோசியல் மீடியாக்களை பார்த்தாலும் ஒவ்வொரு சாரா 2 கருத்தை சொல்லி கொண்டிருப்பாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டா, ஹாஜிகள் எப்ப அரஃபால ஒன்று கூடுவாங்களோ அந்த தினத்துல நம்ம அரஃபா நோன்பு பிடிக்கணும். அதாவது இந்த வருஷம் 2024 இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் அரஃபாவுடைய தினம் எப்ப வரும்னு கேட்டா, சவுதியில எங்களுக்கு திங்கக்கிழமை பெருநாள் நம்ம வச்சிருக்கிறோம். சவுதியில ஞாயிற்றுக்கிழமை பெருநாள்டா சனிக்கிழமை அரஃபா தினம் வரும். அப்ப இன்னைக்கு நைட்டு தூங்கி எழும்பும் போது என்ன செய்வாங்க, நோன்பு பிடிப்பாங்க. இப்படி ஒரு சாரார். அதே போல இன்னொரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, பிறை 9 எங்களுடைய பகுதிக்கு எப்ப வருதோ அப்பதான் அரஃபா நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லி 2 கருத்துக்கள் பரவலாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் சோசியல் மீடியாக்கள்லையும் சென்றடைந்து கொண்டிருக்குது. அப்ப இது வருஷம் இந்த துல்ஹஜ் மாசம் வரும்போதோ அல்லது பெருநாள் வரும்போது நோன்பு வரும்போது இந்த பிறை சம்பந்தமான தகவல்கள் அடிக்கடி பேசப்பட்டு கொண்டே இருக்கும். இருந்தாலும் நம்ம நினைவுபடுத்துறது கட்டாய கடமை. நினைவுபடுத்துறது மூமின்களுக்கு பயனளிக்குமா இல்லையா, இது சம்பந்தமான தெளிவு என்னன்றதை நம்ம தெளிவாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல்லா அரஃபா தினத்துல நோன்பு பிடிக்க சொல்றாங்க. அரஃபா தினம் என்பது இதுல சரியான நிலைப்பாடு என்னன்னு கேட்டா, நமக்கு எப்ப பிறை 9 வருதோ அப்பதான் நோன்பு பிடிக்கணும். அது ஏன்றதை நான் தெளிவுபடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஆன்சரை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா. அரஃபால ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய நேரத்துல தான் நோன்பு பிடிக்கணும்ன்றது அல்ல. நமக்கு எப்ப பிறை 9 வருதோ அப்பதான் என்ன செய்யணும்னு கேட்டா நோன்பு பிடிக்கணும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹாஜிகள் அரஃபால ஒன்று கூடக்கூடிய தினத்துல தான் நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம் சௌமி யௌமி அரஃபா, அரஃபா தினத்துல நோன்பு பிடிக்க சொல்லி வருது. அரஃபா தினம்ண்டா எப்ப ஹாஜிகள் எப்ப ஒன்று கூடுவாங்களோ அதுதான் அரஃபா தினம். அதனால அந்த தினத்துல தான் நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லக்கூடிய கருத்தை நம்ம பார்க்கிறோம். இது மேலோட்டமா பார்க்கும்போது சரியான கருத்துமா இருக்கும். ஆமா, ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய நாள்ல தானே நம்ம நோன்பு பிடிக்கணும், அப்படித்தானே வார்த்தை வருது. அப்ப இது கரெக்டா இருக்குமோன்றமா யோசிப்போம். ஆனா ஹதீஸ்ல வச்சு நம்ம டீப்பா சிந்திச்சு பார்க்கும்போது இஸ்லாம் அந்த கருத்தை சொல்லல. பிறை 9 நோன்பு பிடிக்கிறத பத்தி தான் ரசூலுல்லா சொல்லி இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னு கேட்டா, இந்த வார்த்தை அரஃபா தினம், அரஃபா தினத்துல நோன்பு பிடிக்கிறன்றது இருக்குது. இது ஹாஜிகள் ஒன்று கூட கூடியதனால, ஹாஜிகள் ஒன்று கூட கூடிய நேரத்துல தான் நோன்பு பிடிக்கணும்னு ரசூலுல்லா சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளணும், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அரஃபா தினத்துல நோன்பு பிடித்தல் என்பதுக்கும் ஹாஜிகள் ஒன்று கூட கூடிய நேரத்துல தான் உலகமே, ஒட்டுமொத்த உலகமே நோன்பு பிடிக்கணும் என்ற கருத்தை ரசூலுல்லா சொல்லவே இல்லை. ஒரு நோன்பை பிடிக்க சொல்லி ரசூலுல்லா சொல்றாங்க. அந்த தினத்துல ஃபேமஸான ஒரு நிகழ்வாக அரஃபா தினம் இருக்கிறதுனால ரசூலுல்லா அரஃபா தினத்தை சொல்லி சொல்றாங்களே தவிர, ஹாஜிகள் ஒன்று கூட கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நீங்க நோன்பு பிடிக்கணும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தி அல்ல. இப்ப உதாரணமா இப்ப இலங்கையினுடைய சுதந்திர தினம் என்ன, பிப்ரவரி 4ஆம் தேதினு வச்சுக்கொள்ளுங்களேன். 4ஆம் தேதி. இப்ப நான் ஒருத்தர் சொல்றாரு, இவர் பிப்ரவரி 4ஆம் தேதி பிறந்தாரு, அல்ல சுதந்திர தினத்துல பிறந்தாரு, அல்ல சுதந்திர தினத்துல மரணிச்சாரு என்று சொல்லி நான் சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் பிறந்ததுக்கு சுதந்திர தினம் காரணமா? சுதந்திர தினம் காரணமா இருந்துதான் இவர் பிறந்தாரா? அல்லது அவர் மௌத்தா போனதுக்கு சுதந்திர தினம் காரணமான்னு சொல்லி பார்த்தா அப்படி கிடையாது. அந்த பிப்ரவரி 4ன்றதை சொல்லாம சுதந்திர தினம்ன்றது ஃபேமஸான ஒரு விஷயம், ஒட்டுமொத்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்காக வேண்டி என்ன சொல்றேன்னு கேட்டா, இவர் சுதந்திர தினத்துல பிறந்தாரு, பிப்ரவரி 4 பிறந்தான்னு சொல்லாம சுதந்திர தினத்துல பிறந்தாருன்னு சொன்ன அர்த்தம் என்ன? அவர் பிப்ரவரி 4 தான் பிறந்திருக்காரு. அப்ப புரியறதுக்கு ஃபேமஸான ஒரு நிகழ்வுன்றதுனால அதை சொல்லி சொல்றது. அதே மாதிரி இந்த நோன்பை பொறுத்த மட்டும் இது அரஃபால ஹாஜிகள் ஒன்று கூட கூடிய நேரத்துல தான் பிடிக்கணும்ன்ற கான்செப்ட் கிடையாது. அரஃபா தினம் ஃபேமஸான ஒரு நிகழ்வுன்றதுனால ரசூலுல்லா அதை சொல்லி அந்த நோன்பை பிடிக்க சொல்றாங்க. இது இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சு கொண்டதா இருந்தேன்னு சொன்னா, இந்த அரஃபாவை பொறுத்த மட்டும் ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய நேரத்துல தான் நோன்பு பிடிக்கணும்னு சொன்னா, சவுதியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த நேரத்துல நோன்பு பிடிக்க கிடைக்காது. வெளிநாடுகளை விடுங்க, சவுதியில இருக்கிற அந்த ஜித்தால இருக்கிறார்கள் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு கூட பிடிக்கலாம் இருக்கும். ஹாஜிகள் எப்ப அரஃபால ஒன்று கூடுறாங்கன்னு சொன்னா சுபஹுக்கு பிறகுதான் வெளியாவாங்க. சுபஹுக்கு பிறகு அந்த அரஃபா மைதானத்துக்கு போய் சேரும் போது லுஹர் ஆயிடும். லுஹர்ல இருந்து என்ன மாறி பறக்கும் இருந்து அங்கிருந்து வெளியாயிடுவாங்க. அப்ப சஹர் செய்யக்கூடிய நேரம், சவுதியில மக்கள் சஹர் செய்யக்கூடிய நேரத்தில் அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடி இருக்க மாட்டாங்க.
அப்ப அரஃபா மைதானத்துல ஒன்று கூடக்கூடிய நேரத்துல நோன்பு பிடிக்கணும்ன்ற கன்செப்டே என்ன, அதை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கடா, அரஃபால ஹாஜிகள் ஒன்று கூடுறாங்க, அந்த டைம்ல நாங்க இங்க நோன்பு பிடிக்கணும். இது சாத்தியமே கிடையாது. அப்படி பார்த்தா வேற வேற அமெரிக்கா போன்ற நாடுகளை பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க எல்லாம் ஒன்று கூடி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தினமே அவங்களுக்கு வரும். அப்ப தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க, ஹாஜிகள் ஒன்று கூடி அந்த டைம்ல தான் நோன்பு பிடிக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவே இல்லை. இது ஒண்ணு. அடுத்த விஷயம் நீங்க என்ன கவனிக்கணும்னு சொன்னா, சரி இப்ப சவுதிக்கு முன்னாடி ஒரு சாரார் பிறை பார்த்துட்டாங்கன்னு வைங்க. சவுதி என்ற நாட்டுக்கு முன்னாடி ஒரு சில நாடுகள் பிறை பார்க்கறாங்க. இப்ப அரஃபா தினம் எப்ப வருது? சவுதிக்கு பிறை, சவுதி பிறை 9 கணக்குல அரஃபா தினத்தை அவங்க எடுப்பாங்க. அதற்கு முன்னாடி சவுதிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பிறை பார்த்த ஆட்களுக்கு பெருநாள் தினத்துல, அதாவது பிறை 10ல தான் அவங்களுக்கு அரஃபா தினம் வரும் இவங்களுடைய வாதப்படி. அதாவது சவுதியில ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய நேரத்துல தான் நோன்பு பிடிக்கணும்னு சொன்னா, இப்ப உதாரணமா சவுதியில புற பாக்குறாங்க, சக்குடைய நாள்ல புற பாக்குறாங்க, அவங்களுக்கு புற தெரிபடல, அவங்க 30 பூர்த்தி செஞ்சுட்டாங்க. சவுதிக்கு இன்னொரு நாடு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சவுதிக்கு முன்னாடி அவங்களுக்கு புற தென்பட்டுருச்சு. சவுதி 30 பூர்த்தி செய்யறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு நாடு புறைய பார்த்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு பிறை 9 வரும்போது சவுதியில பிறை 8 இருக்கும். அப்ப இவங்களுக்கு பிறை 10 வரும்போது தான் சவுதியில பிறை 9 இருக்கும். அப்ப ஹாஜிகள் ஒன்று கூடிய நாள்ல தான் நோன்பு பிடிக்கணும்னு சொன்னா இவங்க பெருநாள் தினத்துல நோன்பு பிடிக்க வேண்டிய நிலைமை வரும். அப்ப இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. பிறை 9 தான் என்ன அரஃபா தினம்னா அவங்களுக்கு எப்ப பிறை 9 வருதோ அந்த தினத்துல நோன்பு பிடிச்சா அந்த கடமையை நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சர்ச்சைக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த காலத்துல இந்த தலைப்பை பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னு கேட்டா, இந்த நவீன யுகத்துல இந்த விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்த காலத்துல நமக்கு அரஃபா ஹாஜிகள் ஒன்று கூடுறதை நமக்கு டிவியில இங்கிருந்து பார்த்துக் கொள்ளலாம் இதெல்லாம் சொல்லித்தான் இந்த கன்செப்டே ஆரம்பிப்பாங்க. இந்த விஞ்ஞானம் சயின்ஸ் அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரத்துல வைங்க. இதை சிம்பிளா புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம தத்தமது பகுதியில எப்ப பிறை 9 வருதோ அப்பதான் நோன்பு பிடிக்கணும், அப்பதான் அரஃபா தினத்துல நம்ம நோன்பு பிடிக்கணும் என்றதை புரிஞ்சு கொள்றதுக்கு சிம்பிளான கன்செப்ட் என்னன்னு கேட்டா, அப்படியே சயின்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு ஓரத்துல வச்சுட்டு அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு போங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் அரஃபா நோன்பு பிடிக்க சொன்னாங்க தானே? ரசூலுல்லாஹ் மதீனால இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஹிஜ்ரி 10ல ஹஜ் கடமையாக்கப்படுது. அந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் நிறைய பகுதிகளில் இஸ்லாம் வளர்ந்துட்டு, மக்கா மதீனால மட்டுமல்ல இஸ்லாம் ஏராளமான உலகத்துல பல பகுதிக்கு இஸ்லாம் பரவிட்டு. இப்ப ரசூலுல்லாஹ் அரஃபா தினத்துல நோன்பு பிடிக்க சொன்னா மற்ற நாட்டில் இருந்தவர்கள், மற்ற பகுதியில் இருந்தவர்கள் எப்படி நோன்பு பிடிச்சிருப்பாங்க அதை யோசிச்சு பாருங்க. இந்த ஒன்றை யோசிச்சாலே இந்த சாப்டர் க்ளோஸ். என்ன, ரசூலுல்லாஹ் மதீனால இருந்தாங்க, ஹாஜியார் அரஃபால ஒன்று விடுவாங்க மக்கால. அரஃபா எங்க இருக்குன்னா மக்கால. அப்ப மக்கால அரஃபா தினத்துல நோன்பு பிடிக்கணும்னு சொன்னா சவுதியே பக்கத்துல உதாரணமா கத்தார் எடுத்துக்கொள்ளுங்களே, அல்லது குவைத் இருக்குது, வேற வேற நாடுகள் இருக்குது, சிரியா இருக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அரஃபா தினத்தை எப்படி கண்டுகொண்டாங்க? எப்படி அவங்களுக்கு தெரியும் ஹாஜியார் இந்த டைம் ஒன்று கூடி இருக்கிறாங்க என்று சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவங்க அதை பற்றி ரசூலுல்லாஹ் மதீனால இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மதீனால சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தவங்க இருந்தாங்க. எப்பயாவது ஒரு தடவையாவது நான் அரஃபா நோன்பு பிடிக்கணும், மக்காவுக்கு ஆள் அனுப்பி அவங்க புற பார்த்துட்டாங்களா? அவங்க எப்ப புற பார்த்தாங்க? பிறை 9 எப்ப அவங்களுக்கு வருது, எப்ப அரஃபா தினம் ரசூலுல்லாஹ் செக் பண்ணாங்களா? ஆள் அனுப்பினாங்களா? ஒரு செய்தி இருக்குதா? மக்கா மதீனா விடுங்க, அது இஸ்லாத்துல ஒரு சட்டம் எல்லா நாட்டுக்கும் பொருந்தக்கூடிய விதத்துல இருக்கும். அரஃபா தினத்துல நோன்பு பிடிக்க சொன்னா அதை சவுதியை தாண்டி இருக்கக்கூடிய வேற நாடுகள்ல எப்படி பிடிச்சிருப்பாங்க? அப்ப எந்த ஒரு நிலைப்பாடு ரசூலுல்லாஹ்வே தவறு என்று சொல்ற ஒரு நிலைக்கு வருமோ அது நிச்சயமா தவறான நிலைப்பாடா தான் இருக்கும். இந்த கன்செப்ட் படி பார்த்தா உலகத்துல எல்லாரும் ஒரே நாள்ல தான் அரஃபா நோன்பு பிடிக்கணும், ரசூலுல்லாஹ்வே அப்படி செய்யலே, ரசூலுல்லாஹ்வோட காலத்துல சாத்தியமே இருக்கலே. அப்ப எங்க விஞ்ஞானத்தை போட்டு புகுத்தணுமோ அங்க விஞ்ஞானத்தை போடாம, எங்க தேவையில்லையோ என்ன செய்வாங்கன்னு சொன்னா அங்க கொண்டு போய் விஞ்ஞானத்தை பூட்ட போய் வந்த சர்ச்சைகள் தான் இது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன பேசிக்கா அடிப்படையா புரிந்து கொள்ளணும்னு கேட்டா, இந்த பிறை விஷயத்துல சயின்ஸை ஓவரா போட்டு பூட்டவே கூடாது. இஸ்லாம் அப்படி எதிர்பார்க்கவும் இல்லை. 100க்கு 100 கரெக்டா எப்ப பிறை வருதோ அப்பதான் நீங்க நாளை கரெக்டா அதெல்லாம் கன்செப்டே இல்லை. சூமூல் இருக்குயதி, பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோன்பை விடுங்க. உம்மா அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டமா இருந்தா 30 பூர்த்தி செய்யுங்கன்றாங்க. இந்த ஒரு ஹதீஸ சிம்பிளா யோசிச்சு பாருங்களே. பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோன்பை விடுங்க, மேகமூட்டமா இருந்தா 30 பூர்த்தி செய்யுங்க. உண்மையிலேயே வானத்துல பிறை இருந்து கண்ணுக்கு தெரிகிற அளவுல இருந்து மேகம் அதை மறைச்சாலும் ரசூலுல்லாஹ் அதை பத்தி கேர் பண்ண தேவையில்லைன்ட்டாங்க. உண்மையிலே வானத்துல புற இருக்குது, கண்ணுக்கு தெரிகிற கன்செப்ட்ல இருக்குது, மேகம் நமக்கு மறைச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 30 பூர்த்தி செஞ்சுட்டு போங்கன்ட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்க எதுக்கு போய் சயின்ஸை போட்டு போட்டுருக்கணும்? பிறகு இங்க போற நிறைய வீடியோக்கள்லாம் பார்க்கலாம்.
கோடெல்லாம் போட்டு சொல்லுவாங்க, இது அந்த நாடு இந்த நாடு, இங்களை வந்து ரெண்டா பிரியுது பாத்தீங்களா, இந்த நாட்டில் உள்ள ஆட்கள் நோம்பு, இந்த நாட்டில் உள்ள ஆட்கள் நோம்பு இல்லைன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு ஒரு மடமையான வாதம் எல்லாம் மீடியாக்கள் பரவுறதை நீங்க பாப்பீங்க. ரசூல் ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, நாட்டுக்கு ஒரு பிறைன்றதே நம்முடைய நிலைப்பாடு கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு புறவாக்கணும்ன்ற கான்செப்ட். தத்தமது பகுதிக்கு தான் பிறை வாக்கணும். ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பிறை, இந்தியாவுக்கு ஒரு பிறைன்னு நம்ம சொல்லவே இல்லை. தத்தமது பகுதி தான் கான்செப்ட். அப்ப சயின்ஸை வந்து இதுல போட்டு உண்மையிலே புற இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு விளங்காட்டி மாசத்தை 30 கேட்டாங்க ரசூல்லா. ரசூல்லா விட நாங்க பெரிய சயின்டிஸ்டா, பெரிய அறிவாளியா? ரசூல்லாக்கே மார்க்கம் சொல்லி கொடுக்க போறோமா? இப்ப பிறை விஷயத்துல இதை போட்டு நீங்க மூளையை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒண்ணு. சரி, நீங்க சயின்ஸ் அடிப்படையில தான் எல்லாம் செய்யறேன்னு சொன்னா ஒரு செய்தியை மட்டும் கூறி முடிச்சு கொள்றேன். ரசூல்லா வந்து இந்த கிரகண நேரத்துல தொழுக சொல்றாங்க. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் போது கிரகணத்தை பார்த்தேன்னு சொன்னா நீங்க தொழுங்க, கிரகணம் விலகும் வரைக்கும் தொழுங்கன்ட்டாங்க. கிரகணம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியும் வரைக்கும் என்ன செய்யணும்? தொழணும். இது சாதாரணமா ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம். நம்ம மேலோட்டமா பார்த்தா கண்ணுக்கு எப்ப நமக்கு கிரகணம் விளங்குதோ தொழுகை ஆரம்பிக்கணும், எப்ப கிரகணம் முடியுதோ அப்ப தொழுகை விட்டுறணும். இது பொதுவான ஒரு செய்தி. ஆனா நீங்க சயின்ஸ் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா, சூரிய கிரகணம் ஏற்பட்டு சூரியனுடைய ஒளி பூமிக்கு வரணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 8 வினாடிகளும் 20 செகண்டும் ஏற்படும். சூரிய கிரகணம் உதாரணமா 11 மணிக்கு ஏற்பட்டன்னு வைங்களே, எங்களுக்கு 11 மணிக்கு கண்ணுக்கு விளங்குதுன்னு சொன்னா அது உண்மையிலே 11 மணிக்கு ஏற்பட்ட கிரகணம் அல்ல. 8 நிமிஷம் 20 செகண்டுக்கு முன்னாடியே கிரகணம் ஏற்பட்டிருக்கும். நமக்கு அது தெரியாது. கண்ணுக்கு நமக்கு விளங்குற டைம் தான் 11 மணி. அதே போல கிரகணம் விலகுறது வந்து 11 காண்டு வைங்க, உண்மையிலே சயின்டிபிக்கலா 8 நிமிஷம் 20 செகண்டுக்கு முன்னாடியே கிரகணம் விளங்கி இருக்கும். இப்ப ஹதீஸ் அடிப்படையில எங்க கண்ணுக்கு விளங்குற கான்செப்ட் அடிப்படையில 11 மணிக்கு கிரகணம் விளங்குதா, அந்த டைமுக்கு நம்ம தொழணுமா? அல்லது சயின்ஸ் அடிப்படையில் 8 நிமிஷத்துக்கு முன்னாடியே தொழணுமா? என்ன செய்வோம்? சயின்ஸ் என்ன சொன்னா சொல்லிட்டு போற ரசூலுல்லாஹ் அதுல அந்த அளவுக்கு நுணுக்கமா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க கண்ணுக்கு எப்ப கிரகணம் விளங்குதோ அப்ப தொழுங்க, எப்ப கண்ணுக்கு கிரகணம் விளங்கலையோ முடியுதோ அப்ப தொழுகை முடிச்சிருங்க, அவ்வளவுதான். அதேதான் இந்த பிறைக்கும் உள்ள விஷயம். பிறைய பாருங்க, கண்ணால பாருங்க, விளங்குதா ஏற்றுக்கொள்ளுங்க, விளங்கலையா மேகமூட்டமா இருக்கா 30 பூர்த்தி செய்யுங்கன்ட்டாங்க. இந்த அடிப்படையை புரிஞ்சு கொண்டேன்னு சொன்னால் இந்த சயின்ஸ் எல்லாம் போட்டு குழப்பி கொண்டு மார்க்கத்தில் விளையாட வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. எந்த ஒரு நிலைப்பாடு ரசூலுல்லாவையும் அந்த காலத்தில் இருந்த ரசூலுல்லாவோடு இருந்த சஹாபாக்களையும் தவறாக வழிகேடாக சித்தரிக்குமோ அந்த நிலைப்பாடு தவறு. ரசூலுல்லாஹ் எங்கேயுமே என்ன செய்யல, ஒவ்வொரு நாட்டிலும் ரசூலோட காலத்துல மக்கால ஹாஜ் உண்டு கூடுறாங்களா இல்லையா, அரஃபால கூடுறாங்களான்னு செக் பண்ணவே இல்லை. சோ எங்களுக்கு எப்ப பிறை 9 வருதோ அப்பதான் என்ன அரஃபா தினம். இதுல வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது, சங்கடப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெளிவா பிறை 9 நமக்கு எப்ப வருது? ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம நோன்பா இருக்கணும். பிறை 10 பெருநாள். அப்ப அந்த அடிப்படையில் இந்த இபாதத்தை சரியாக செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.